ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மத்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு நாயனாருடைய தேவாரம் 4ஆம் திருமுறையில் 80வது பதிகமாக அமைந்திருக்கக்கூடிய கோயில் என்கின்ற நம்முடைய தில்லை சிதம்பரத்திற்கு அருளி செய்த பதிகத்தினை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த திருநேரிசை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி நிறைவு பெற்று விட்டது 79 இருந்து 79 வரைக்கும். இனிமேல் வரதெல்லாம் திருவிருத்தம். இப்போ 80வது பதிகமாக இருப்பது திருவிருத்தம். 4ஆம் திருமுறை திருநேரிசை திருவிருத்தம், 5வது திருக்குறுந்தொகை, 6 திருத்தாண்டகம். அப்படி தான் அப்பர் சுவாமிகளுடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டு இருக்கின்றன. அவர் கலந்து தான் பாடினார். நம்பி ஆண்டார் நம்பி எப்படி தொகுத்தாருன்னா, அப்பர் சுவாமிகளுக்கு அவர் தொகுக்கிற பொழுது சரி குறுந்தொகையெல்லாம் தனியாக வச்சுருவோம், தாண்டகம்லாம் தனியாக வச்சுருவோம், அதே போல் திருநேரிசை பிறகு திருவிருத்தம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருவோன்ட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கார். கோயில் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெருமான் அங்கே திருத்தொண்டு புரிகிற பொழுது கொஞ்சம் தொடக்க காலத்திலே போயிட்டார் சாமி அங்கே. அதனால் ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடு, ரொம்ப ஈடுபாடு, தான் செய்த அந்த சமணத்திற்கு சென்று தான் வந்ததை எண்ணி எண்ணி வருந்தக்கூடிய ஒரு செயல்களை எல்லாம் நாம் பார்க்குறோம். ஆனாலும் கூட அவருடைய ஞானம் அளவெடுக்கரியது. அப்பர் சுவாமியுடைய ஞானம் அது நிரம்ப இருந்தது. சிவத்தின் கிட்ட வந்தவுடனே அது பளிச்சிட்டது, அவ்வளோதான். அவர் இயல்பாகவே சிவத்திடம் பெரும் பக்தி கொண்டவர் தான் முந்தைய பிறவிகளில். இந்த பிறவியில் திடீர்னு வந்துடாது. இல்லாட்டி சைவ பரம்பரையில் அவர் தோன்றி இருக்க மாட்டார். சிவநெறி குடும்பத்தில் தான் பிறந்தார். திலகவதியார் மாதிரி ஒரு தமக்கையார் கிடைக்கணும்னா அது எப்படிப்பட்ட குடும்பம், எப்படிப்பட்ட உறவுன்னு பாருங்கள். திலகவதியார் மாதிரி ஒரு அம்மையார் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நபையாக இருந்ததுனால இவர் மாறினார். மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆகையினாலே
மிகச்சிறந்த ஒரு சைவ பரம்பரையில் அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் முன்னை தவத்தினுடைய தொடர்பு தான். சிவனை முறையாக வழிபடுதல் அப்படிங்கிற அந்த நிலையில் நிற்கிறவர்கள்லாம் முந்தைய பிறவியில் சிவனை தொழுது வழிபட்டவர்கள், சிவபூசை செய்தவர்கள், சந்தேகமே கிடையாது. திருமுறை பாடி சிவனை வழிபாடு செய்கிறவர்கள் எல்லோருமே முந்தைய பிறவியில் சிவனோடு தொடர்புடையவர்கள். வெறும் கோயில் போகிறது, சாமி அது இப்போ தொடங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ தொடங்கியிருக்கு, இந்த பிறவியில் தொடங்கியிருக்கு அப்படி எடுத்துக்கலாம். முந்தைய பிறவி தொடர்புனா கொஞ்சம் டெப்த் இருக்கும். அது திருமுறைகளை ஓதுதல், திருமுறைகளில் ஈடுபாடோடு இருத்தல், சிவபூசை செய்தல், இதெல்லாம் நல்ல அது காட்டும். ஞாபகரசர் அங்கே போயிட்டு இங்கே வந்த உடனேயே அதிக ஊற்றத்தோடு அவர் அதை சைவ நெறியை தான் மட்டுமல்லாமல் தன்னை போலவே தடம் மாறி போனவர்களையும் மீண்டும் அழைத்து அவர்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லி அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நிலையில் அவருடைய பதிகங்கள்லாம் அமைந்திருக்கும். ஆகவே இந்த பெருமானுடைய பெருமையை திருத்தலங்கள் தோறும் சென்று ஓதுவதும், சைவ நெறியினுடைய முழுமுதற் தன்மையை எடுத்து பேசுவதும், திருக்கோயில்களை தூய்மை செய்தல் முதலான திருத்தொண்டின் வலிமையை வலியுறுத்துவதும் அவர் செய்த பெருந்தொண்டுகளாக இருந்தன. நிறைய அருளி செய்திருக்கிறார் சிதம்பரத்துக்கு. இப்போ 4ஆம் திருமுறையில் இடம்பெற்ற இந்த பதிகத்தை இப்பொழுது நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். பாளையுடை கமுகு ஓங்கி பல் மாடம் நெருங்கி எங்கும் வாளையுடை புனல் எரி ஆழ்வயல் தில்லை தன்னுள் வாளையுடை புனல் வந்தெறிவாள் வயல் தில்லை தன்னுள் ஆள உடை கடற்சிற்றம்பல தரன் ஆடல் கண்டால் பீழையுடை கண்களால் பின்னை பெய் தொண்டர் காண்பதென்னே. பீழையுடை கண்களால் பின்னை பெய் தொண்டர் காண்பதென்னே. அதில் இந்த கடைசி வரி வைத்திருக்கிறதுல வேறு வேறு பொருள்கள் சொல்லுகிறார்கள். இது எப்படி நம்ம தொண்டரை சொல்கிறாரா, பேய் தொண்டர்னு யாரை சொல்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. நம்முடைய தர்மயாதீன இதிலேயே பேய் தொண்டர் என்பது நம்முடைய சிறந்த தொண்டர்களை குறிக்கிறது. அவர்கள் பேய் போல் பற்றி இருப்பார்கள், அதனால் அவர்களை பேய் தொண்டர் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் பேய் தொண்டர் என்பது சிவனை வழிபடாத மற்றவற்றிலே உலகிற்காக தன்னுடைய வாழ்நாளை தொண்டு செய்து கொண்டு இருக்கிறவர்கள், அடிமைத்தொண்டு, இந்த பிரபஞ்சத்திற்கு அடிமைத்தொண்டு செய்து கொண்டு இருக்கிறவர்கள், மானுடர்களுக்கு அடிமைத்தொண்டு செய்கிறவர்கள், சிவத்திற்கு அடிமைத்தொண்டு செய்யாமல் மானுடருக்கு அடிமைத்தொண்டு செய்கிறவர்கள், அவர்களை பேய் தொண்டர் என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு பொருளுமே சொல்லப்பெறுகிறது. இதில் என்ன சொல்லுகிறார் இந்த பதிகத்தில் என்றால், சிவபெருமானுடைய தரிசனம் கிட்டிற்று, அவருடைய தில்லையிலே ஆடுகிற திருக்கூத்து ஆடுகிற அந்த பெருமானுடைய ஆடலை கண்டால், அதுவும் குறிப்பாக அந்த திருவடியை கண்டால், தூக்கிய திருவடியை கண்டால், இதைவிட சிறந்த பேறு அல்லது சிறந்த
இன்ப உணர்வு அல்லது இன்ப அனுபவம் கிட்டுமா என்று கேட்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே ஆடுகிற திருக்கூத்து அது 3 விதமான திருக்கூத்தாக பேசப்பெறும். ஒரே கூத்து தான், ஒரே செட் ஆஃப் கூத்து தான் ஆடுறார், ஒரே கூத்து. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஐந்தொழி கூத்து, அதை ஊழக்கூத்து என்றும் குறிப்பிடுவார்கள். இன்னொன்று ஞானக்கூத்து, ஞானத்தை தூண்டுகிற கூத்து. ஒன்று ஊழத்தை போக்குகிற கூத்து, ஞானத்தை வழங்குகிற கூத்து. மூன்றாவது ஆனந்தத்திலே அமிழ்த்துகிற கூத்து. இந்த 3 கூத்து, இந்த 3 கூத்துக்கும் அதே தான். இந்த 3 கூத்தினுடைய அடையாளங்களாக சொல்லப்படுகிற 5 எழுத்தின் குறியீடுகள் அவை. நம சிவய, சிவய நம, சிவய சிவ, 3 5 எழுத்துக்கள். பஞ்சாட்சரம் தான் 3மே. இந்த 3ஐயும் குறிப்பது தான் இந்த 3 கூத்து. ஆனால் இப்போ நாவுக்கரசர், ஞானசம்பந்தர் போன்றவர்களெல்லாம் முதல் 2 கூத்து பார்க்கறது இல்லை. அவர்கள் பார்ப்பது ஆனந்த கூத்து. அவர்களுக்கு ஆனந்த கூத்து தான் தரிசனம். நம்முடைய சுந்தரராகட்டும், அப்பராகட்டும், ஞானசம்பந்தராகட்டும், மணிவாசகராகட்டும், அவர்கள் காண்பது ஆனந்த கூத்து தான். ஞானக்கூத்துன்னு சொல்ல, ஞானக்கூத்தை விட ஆனந்த கூத்து ஞானத்தால் விளைகின்ற கூத்து. அருளாளர்கள் ஞானக்கூத்து காண்பார்கள், அனுபவஸ்தர்கள் ஆனந்த கூத்து காண்பார்கள். நம்மை போன்ற எளிய மக்கள் ஐந்தொழில் கூத்து தான் நாம் காண்பது. ஆகையினாலே இந்த ஆனந்த கூத்தை ஆடுகிற அந்த ஆனந்த கூத்தைத்தான் சாமி சொல்கிறார். இந்த ஆனந்த கூத்தினுடைய பல்வேறு அங்கங்கள், அந்த பல்வேறு அனுபவங்களை குறிப்பிடுகின்றார். அவர்கள் ஆனந்த கூத்து காணுகிற பொழுது அந்த ஆனந்த கூத்தினுடைய அங்கங்களாக காணுகின்றார்கள். திருவடியை காணுகிற பொழுது ஒரு அனுபவம், தூக்கிய திருவடியை காணுகிற பொழுது ஒரு அனுபவம், திருத்தோள்களை காணுகிற பொழுது ஒரு அனுபவம், நெற்றி மேல் ஒற்றை கண்ணை காணுகிற பொழுது ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவங்களை அவர்கள் அந்த தில்லைக்கூத்தரிடம் பெறுகிறார்கள். அது பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அனுபவத்தை பெற்றவர்கள், அனுபவத்திலே தோய்ந்தவர்கள், ஒன்றி இருந்து நினைவின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கண்டிய காலனி காலால் கடிந்தான் அடியவர்க்காக சென்று தொழுமீன்கள் சிற்றம்பலத்தோடு. அந்த காலால் கடிந்தான் பாருங்க, அதுதானே தூக்கிய திருவடி. கண்டிய காலனி காலால் கடிந்தான் தூக்கிய திருவடி, அதிலே ஒன்றி இருந்து நினைவீன்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே இந்த அனுபவம் என்று சொல்லுவது, தில்லைக்கூத்தனை பார்க்கிற பொழுது வருகிற அனுபவம் எல்லோருக்கும் ஒன்று போல் வருவதில்லை. எல்லோருக்கும் ஒன்று போல் வருவதில்லை. அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அந்த அனுபவம் நிகழ்கிறது. பக்குவம் என்பது அறிவிலே நிகழ்வது தானே. வாழையுடை புனல் வந்தெறி வாழ்வயல், அந்த தண்ணி நிறைய இருக்குது வயல்களில். அப்படி நிறைய நீர் வளம் இருந்ததுன்னா வாழை மீன்கள் குதிக்கும்.
அந்த வயல்கள் சிறப்பான வயல்கள், பெருமையான வயல்கள். அந்த நீரானது வளமாக இருக்கிறது. அந்த ஊரும் பன்மாடம் நெருங்கி எங்கும் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாளையை உடைய, பாளைங்கிறது மேலே பாக்கு மரத்து மேலே பிளந்த பாளை உடைய பாக்கு மரங்கள், கமுகு ஓங்கி அந்த வளம், பல மாடங்கள் நிறைந்த, மாளிகைகள் நிறைந்த ஒரு வளம். வாழை உடை புனல், நீரிலே வாழை மீன்கள் துள்ளி குதிக்கின்ற வளம், நீர் வளம். பிறகு வயல்கள் சூழ்ந்து இருக்கிறது, நிலவளம். இப்படிப்பட்ட எல்லா வளங்களையும் உடைய தில்லை தன்னுள் ஆழ உடை கடல் சிற்றம்பலத்தான். ஆழ உடை கடல் கடல்ங்கிறது தூக்கிய திருவடி. அது ஆழ்வதற்காக உடைய கடல். அது அடிமைத்திறம் மடித்தாடும் அடிமைக்க நன்றிய மனனே நீ நாவடு நாளெல்லாம்னு சுந்தரர் சொல்லுவது போல, அந்த கடல் அடிந்த சிலம்பு திருவடி கடல் சிற்றம்பலத்தான். ஆழ உடை, ஆழ்வதற்கு உரிய அந்த திருவடியை கொண்ட சிற்றம்பலத்தான். ஆடல் கண்டால், அந்த ஆடலை நாம் பார்த்தால், அப்புறம் இங்கே சொல்லுவது மட்டும் இல்லை, இன்னொரு இதுலேயும் சொல்லுகிறார். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே, பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே அப்படிங்கிறார். ஆடல் காண்பதற்காக வந்தேன்கிறார். நம்ம பார்க்கறது போஸு, ஆனால் அவங்க பார்க்குறது ஆடலை. ஆடல் காண்பார் இல்லை, ஆடல் கண்டால் சிற்றம்பலத்தான். ஆடல் கண்டால் சிற்றம்பலத்திலே ஆடுகிறவன் சிற்றம்பலத்தான். அந்த சிற்றம்பலம் என்பது எங்கே இருக்கிறது? தகராகாசம் உள்ளே இருக்கிறது. அங்கே இருக்கிறான், ஆடுகிறான். தன்னை இயக்குகிற அந்த ஆடல், தனக்கு ஆனந்த அனுபவம் தருகிற ஆடல், அதை கண்டால், இந்த ஆடல் கண்ட பிறகு இந்த பேய் தொண்டர்கள், அவனையே பற்றி கொண்டு இருக்கிற பேய் தொண்டர்கள் காண்பது என்ன? வேறு ஏதாவது காண்பதற்கு ஏதாவது இருக்கா? அப்படி கண்டால் அந்த கண்கள் பீழையுடைய கண்கள். இதை காண்பதினாலே அது சிறப்புடைய கண்களாயிற்று. பீழையுடை கண்களால்னு சொன்னதுனால அவர் இந்த ஊனக்கண், இந்த கண்ணுனாலேயே பார்த்தேங்கிறார். பீழையுடை கண்களார் அப்படின்றாரு. இந்த கண்ணாலேயே அந்த காட்சியை பார்க்கிறோம். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள கண்ணால் யானும் கண்டேன் காண்க. ஆகையினாலே அவர்களுக்கெல்லாம் இந்த கண்களே கருவிகளாயிற்று. ஞானக்கண்ணால் அகத்திலே இருக்கிறதை பார்ப்பார்கள், ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய புறக்கண்களாலே அவர்கள் நோக்கி விடுவார்கள். ஆகையினாலே பீழையுடை கண்கள் என்று சொன்னால் இந்த புறக்கண், இந்த ஊனக்கண், இந்த கண்களாலேயே கண்ட பிறகு, அந்த ஆடலை கண்ட பிறகு, இதுக்கு சிவகரணம் என்று சொல்வார்கள். இந்த கண்ணு சிவகரணம். இப்போ ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நீங்கள் அதை இப்போ இந்த கண் பார்க்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த கண் பார்க்கிறத, இந்த புலனை அந்த மனதுக்கு அது ப்ராசஸ் பண்ண கொடுக்குது. அது மனம் அதை முதல்ல நிர்விகற்ப காட்சியாக வருது, அப்புறம் சபிகற்ப காட்சியாக அதை மனசு மாற்றுது, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுது,
கோப தாபம் இன்ப துன்பம் வெறுப்பு எல்லாத்தையும் கலந்து கலவையாக வச்சுருக்குது. இப்போ இதை பார்க்குறதுக்கு, இந்த காட்சியை பார்க்குறதுக்கு புருடனுடைய அறிவு செயல்படணும். புருடனுடைய அறிவு செயல்பட வேண்டும் என்றால் இச்சை செயல்படணும், ஞானம் செயல்படணும், கிரியை செயல்படணும். இந்த மூணும் செயல்பட்டால்தான் ஆன்மாவினுடைய இச்சை ஞான கிரியை செயல்படும். இச்சை ஞான கிரியை செயல்பட்டால் தான் அறிவு இயங்கும். அறிவு இயங்கினா தான் அனுபவம் பெறும். இப்போ மைக்கில் பேசுகிறேன், மைக்கில் பேசுகிறோடனே அது சிக்னலாக கன்வெர்ட் ஆகி வயர் வழியாக போய் ஆம்ப்ளிஃபயருக்கு போகுது. ஆம்ப்ளிஃபயர் ஆஃபில் இருக்குது. என்ன சிக்னல் அங்கே போய் நின்று அவ்வளோதான். அதுபோல் புருடனுடைய அறிவு செயல்படாமல் இருக்குமானால் இந்த புலன்களால் பெறுவது பயன் இல்லாமல் இருக்கும். அதனால் அறிவு செயல்படுவதற்கு இச்சை ஞானக்கிரி, இச்சை ஞானக்கிரியை செயல்படுவதற்கு எப்படி செயல்படும்? அது செயல்பட முடியாமல் இருக்குது. அது செயல்படுத்துவதால் கலை வித்தை ஆறாகும். கலை வித்தை ஆறாகும். இந்த கலை வித்தை ஆறாகத்தை இது நேராக கலை வித்தை ஆறாகம் செயல்பட்டால் அது தத்துவம் தானே, ஜடம். அது எப்படி செயல்படும்? இந்த கலை வித்தை ஆறாகத்தை சுதமாய தத்துவங்கள் செலுத்தும். சுதமாய தத்துவங்கள் செலுத்த, இந்த கலை வித்தை ஆறாகம் செலுத்த இச்சை ஞானக்கிரியை செயல்படும். சரிங்க சார், இது ஜடம்னா அதுவும் தானே ஜடம், சுத்தமாய தத்துவங்களும் ஜடம் தானே அப்படின்னா, இப்போ ஈசனுடைய இச்சை ஞானக்கிரிய சக்திகள் இருக்க, அது சுத்தமாய தத்துவங்களை இயக்க, சுத்தமாய தத்துவங்களை அசுத்தமாய தத்துவங்களை இயக்க, அது கலைவித்தை ஆறாகமாக போய் ஆன்மானுடைய அறிவை இயக்கும். ரூட்டு புரியுதா? இது நமக்கு. ஆனால் ஞான அனுபவம் பெற்றவர்களுக்கு நடுவில் இருக்க அந்த ரெண்டும் கட்டாயிடும். அவர்களுக்கு அந்த அறிவு இச்சை ஞான கிரியை என்பது நேராக சிவத்தினுடைய இச்சை ஞான கிரியையை செயல்படுத்தும். அந்த நேரத்தில் இதுக்கு பேர் சிவகரணம்னு பேர். சிவத்தினுடைய இச்சை ஞான கிரியை நேரடியாக ஆன்மாவுடைய இச்சை ஞான கிரியையை செயல்படுத்தி கொண்டு இருந்தால் அப்போ இவருடைய கரணங்கள் சிவகரணங்கள்னு பேர். ஆகையினால சிவகரணங்களாக இருக்கிற அந்த நிலையிலே கண்ணு நேராக அறிவோடு கண்ணு நேராக செயல்பட, அந்த நேராக செயல்படுகிற கண்ணினுடைய அந்த காட்சியை பார்ப்பது ஆன்மாவினுடைய அறிவு சிவத்தின் அறிவால் தூண்டப்பட்டு பார்க்கிறது. அதனால் அந்த கண்ணுக்கு காட்சி தெரியும். அதனால தான் மணிவாசகர் கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன்னு அது பொதுவாக சொன்னவர். அடுத்ததாக சொல்லுகிற பொழுது கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு ஆழம்னு நீங்கள் பார்க்கணும். ஆகவே பீழையுடைய கண்கள் என்பது ஊனக்கண்களால் இந்த பெய்த்தொண்டருங்கிறது we can take it in good meaning. பேய் போல் அரற்றி திரிந்து, பேயாய் திரிந்து, அது வேறு எதுவும் பேய்னா புட்டி சேர்த்துக்கிட்டு அதுலேயே இருக்கும் பாருங்க. பேய் போல் அரற்றி, அதுபோல் சாமியை பிடித்தவர்கள் அவர்கள் இந்த கண்ணுனால இந்த தாடலை பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு கேட்குறார். காண்பது என்ன என்று கேட்கிறார். பொறுவிடை ஒன்றுடை புண்ணியமூர்த்தி புலியதளன் ஒருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கெல்லாம்
திருவுடை அந்தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண்கொண்டு மற்றினி காண்பது என்னே. இப்போ ஆடல்னு சொன்னார் பொதுவாக இல்லையா? அந்த ஆடலை பார்க்கிற கண் இனிமேல் என்னத்தை பார்க்க போகுது? இந்த கண் வேற என்ன கண்ணு பார்க்கறதுக்கு இருக்குன்னார். அப்போ பிரபஞ்ச காட்சிகளிலே அது தோயாது, அது ஒன்றும் பெருசாக தெரியாது. பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன சிவபெருமானுடைய திருக்கூத்தையை பார்த்ததுக்கப்புறம் பொறு விடை போர் செய்கின்ற அந்த காளையை அறவிடை, அதனால் ஒன்று, அதை தவிர்த்து வேறு எந்த விடை அது கிடையாது, அது அறவிடை. ஒன்றுடை புண்ணிய மூர்த்தி, புண்ணியத்தின் வடிவமாக இருக்கிறவன், சிவபுண்ணியத்தின் வடிவமாக இருக்கிறவன். புலியாதலன், புலித்தோலை ஆடையாக உடுத்தியவன். ஒரு உடை அம்மலை மங்கை மணாளனுக்கெல்லாம், உருன்னா அழகுன்னு அர்த்தம். அழகுடைய மலை மங்காம் திருவுடையன், திருவுடையன் எடுத்துக்கணும். உலகுக்கெல்லாம் பெருஞ்செல்வம் உடையவனாக, உலகத்தில் பார்க்குற அத்தனை செல்வத்துக்கும் ஓனர் அவர் தாங்க. உலகுக்கெல்லாம் திருவுடையவன் அவரோடதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அவர் விட்டு வச்சிருக்கார். ஆகையினாலே உலகுக்கெல்லாம் திருவுடையவன். அந்தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன், தில்லை வாழ்ந்தனர்கள் வாழ்கின்ற அந்த சில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு, அந்த தூக்கிய திருவடியை, அந்த திருவடியை பார்த்தால் போதும், மற்றினி காண்பது என்னே. அந்த குஞ்சித பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியை பார்த்த பிறகு மற்ற இனி காண்பது என்ன, இனிமேல் பார்க்கறதுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்குறார். மற்றினி காண்பது என்ன? மிகச்சிறந்த ஒரு காட்சியை இந்த கண்ணு கண்ட பிறகு வேறு எந்த காட்சியாவது அது லயிக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். லயிக்காது. அது சிறந்த அனுபவம் இருக்கிறவர்களுக்கு இந்த பிரபஞ்ச அனுபவம் ஒரு அனுபவமாகவே இருக்காது, அனுபவமாகவே இருக்காது. நாம் சாதாரண ஒரு உலகியல் சுவையை அனுபவித்த நமக்கு இந்த பேரின்ப சுவையை அனுபவித்தால் இவையெல்லாம் அற்பமாகி போகும், இவையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். சர்க்கரை இல்லா, ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பம்பூ சர்க்கரைமாங்க இல்லையா? அதுபோல் அந்த ஒரு நிலையில் நாம் வேறு வேறு காட்சியெல்லாம் பார்க்குறோம். காட்சின்னா இறைக்காட்சியை நாம் பார்க்குறோம். ஆனால் அவங்க அந்த அந்த ஆனந்த காட்சியை கண்டவர்கள். அந்த தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்டால், அந்த திருவடியை பார்த்த உடனே அவர்களுக்கு அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய திருவருள் ஆனந்த துரிய நிலை, அதிலிருந்து சென்ற துரியாதீதம் எல்லாவற்றையும் அவர்கள் கண்கொண்டு மற்றி நீ காண்பதென்ன. இந்த கண்ணை வைத்துக்கொண்டு இனிமேல் பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். ரொம்ப சிறப்பான காட்சியை காட்டுகிறேன் அப்படின்னு அப்பர் சாமிக்கு கூட்டிகிட்டு போய் யாராவது ஒருத்தர் ஒரு சிறப்பான காட்சியை காட்டுறேன்னு அட போய்யா, நான் திருவடியவே கண்டவன், இனிமேல் நீ என்ன காட்டிட்டு போகிறேன் எனக்கு? தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனொடு மாறுக்கும் காண்பறியான் பொடிக்கொண்டணிந்து பொன்னாகியதில்லை சிற்றம்பலவன் உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பது என்னே. அவர் திருமேனியில் உடுத்தி இருக்கக்கூடிய அந்த புலி அதழ், அந்த வஸ்திரம், அது அவர் மேலே போட்டவுடனே அதுக்கு ஒரு தனி அழகு வந்துடும். அது போட்டதுனால அவருக்கு அழகு இல்லை, அவருக்கு போட்டதுனால அது அழகு பெற்றது.
பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து, அந்த புலித்தோல் அதை பார்த்த உடனே அந்த ஆடையை பார்த்த கண்ணுனால நான் இனிமேல் என்ன பார்க்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பாங்க, அப்போட அவங்களோட பழகியிருப்பாங்க, அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க, ஒரு வீரம், ஒரு கம்பீரம், உம்மென்றால் 20 பேர், அம்மென்றால் 1000 பேர் அப்படி சுற்றி நிற்பாங்க. அப்படி இருந்தவங்க நொடிச்சு போய் இறந்து போயிட்டாங்க. அந்த கோலத்தில் அவங்கள பார்க்கறதுக்கே முடியாது. நான் அப்படியே பார்த்தேன், அதே காட்சியே இருக்கட்டும், இந்த காட்சியை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த காட்சியை கண்ட பிறகு பிரபஞ்ச காட்சியை நான் காண்பதற்கு விரும்ப மாட்டார்கள். அந்த புலி அதழை அவன் உடுத்தி இருக்கிற அந்த நேர்த்தி, அந்த அழகு அவனுக்கு கட்டப்பட்ட உடனே இந்த புலி அதழுக்கு இவ்வளோ அழகா, இந்த புலித்தோலுக்கு இத்தனை அழகா, தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனோடு மாலுக்கும். மால் சிவபெருமானை வணங்குவதற்கு மலர் தொடுப்பாராம், பிரமனும் மலர் தொடுப்பார். அதை நாம் திருமுறைகள்லையும் பார்க்கலாம். சிவபூஜை பண்ணுறவர் தானே திருமால், ரொம்ப மலர்களை இட்டு சிவபூஜை செய்வார். மலர் இட்டு செய்கிற பொழுது தானே மலர் குறைஞ்சதுன்னு கண்மலர் எடுத்து இட்டார் இல்லையா? தொடுத்த மலரோடு மலர்களை தொடுப்பார். பிரமனும் அப்படித்தான். தினத்தினம் சதுர்மறை முனிமுறைகோடு புனர் சொரிந்தாளர் பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தெனத்தெனந்தனையன வரியாளி நிறை தெவிட்ட அன்பொடு பரு உயர் பொழில் திகழ் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. தினத்தினம் சதுர்மறை முனி முறை கொடு, சதுர்மறை முனி பிரம்மா தினம் தினம் மலர்களை எடுத்து கொண்டு போய் முருகனை அர்ச்சிக்கின்றாராம். பிரமன் வழிபட்ட தலம் தானே பிரம்மபுரம், பிரம்மாபுரம் அப்படிதானே தலபுராணம் சொல்லுகிறது. ஏழுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம். ஏழுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. திருமாலும் பிரமனும் பூசை செய்கிறவர்கள். பூசை செஞ்சாலும் இவர் அவங்களுக்கு ஆப்பிட மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பூஜை செய்யலாம், ஆனால் தான்கிற எண்ணம் மறையலை. அதனால தான் பூசை பண்ணாலும் நான் அப்படிங்கிற தன்முனைப்பு இருக்குமானால் சிவபூசையினால் சிவத்தை அடைவது கடினம். தன்னை இழக்கணும். நான் பூசை பண்ணுறேன் அப்படிங்கிறதே தன்முனைப்பு தான். அந்த பூசை தான், ஆனால் அது பலனி தரலைங்கிறது சொல்கிறாரு. அடுத்து வணங்கும் எப்பொழுதும் அடுத்து கிட்டக்க போய் கொஞ்சம் கிட்டக்க தான் இருக்கிறார். அடுத்து வணங்கும் அயனோடு மாலுக்கும் காண்பறியான், காண்பதற்கு அரியவனவன். அவர்கள் தொடுத்த மலரோடு தூபம் சாந்து கொண்டு எப்பொழுதும் அடுத்து அருகே சென்று வணங்கு. அவங்களுக்கு இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த தன்முனைப்பு போகலை. அதுதான் சிக்கல். அதுதான்
பொடிக்கொண்டு அணிந்து பொன்னாகியதெல்லை சிற்றம்பலம். பொன்னம்பலம்னு பேர் அதுக்கு. பொன்னம்பலம், தகராலயம் எல்லாமே ஒன்று தான். அது பொன் என்று சொல்வதற்கான மாசு இல்லாதது அப்படிங்கிறதுக்காக அது பொன்னம்பலம். பொன்னாகிய தில்லை சிற்றம்பலவன் உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மற்ற நீ காண்பது என்னே. இந்த கண்ணு அதை பார்த்துச்சு. அப்போ இப்போ நாம் போகிறோம், அவருக்கு புலித்தோல் ஒத்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம், நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்ததுக்கும் அவங்க பார்க்குறதுக்கும் அந்த நம்ம கண்ணு பார்த்த மாதிரி தான் அவங்களும் கண்ணால் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சிவகர்ணம், அதனால் அந்த அனுபவம் வேறு, அந்த அனுபவம் வேறு. உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மற்றடி காண்பதென்னே. பச்ச பொருள் நமக்காகும் என்றெண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தே. நமச்சிவாயன் சொல்கிறவங்களுக்கு எதுக்கு அச்சம்? வச்ச பொருள் நமக்காகும். அப்படி நமக்கு வச்ச பொருள் நமக்கே ஆகும் அப்படிங்கிறது நமச்சிவாயம் மட்டும்தான். மித்த எந்த பொருளும் நமக்குன்னு வச்சா நமக்கு ஆகாது. நாய் நரியெல்லாம் வந்து சாப்பிட்டு போவோம். இந்த பொருள் எனக்கே அப்படின்னு நான் பொருளை சம்பாதிச்சு வச்சா அந்த பொருளை நான் முழுக்க சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் நான் இருப்பேனா? இருக்காது. கொஞ்சம் வச்சுட்டு தான் போகணும். அந்த விட்டுட்டு போகிற பொருள் அது நமக்காகாது. நமக்கு ஆகிற பொருள் ஒன்று, வைச்ச பொருள் நமக்காகிற பொருள் ஆகும். ஆகும்னா என்ன அர்த்தம்? இது ஆகி வந்ததுன்னு சொல்லுவாங்க. நமக்கு பயன்படுவது ஆகும்னா நமக்கு பயன்படும். இது ஆகாதும்பாங்கள்ல, இது வேலைக்கு ஆகாது சார், நமக்கு பயன்படாதுன்னு அர்த்தம். இது ஆகும் சார், இது வச்சிருக்கேன் சார், ஆனால் இது ஆகாது நமக்கு. ஆனால் இது இப்படி இல்லை சார், இது இந்த பொருள் வச்சுருக்கேன், இது நமக்கு ஆகும். எது அந்த பொருள்? 5 எழுத்து. இந்த 5 எழுத்து இருக்கேன், அது ஆகுற பொருள். அப்படி எண்ணித்தான் நான் அச்சம் முடிந்தேன்கிறார். அப்போ எவ்வளோ அச்சம் இருந்திருக்கும், எத்தனையெல்லாம் தொந்தரவு பண்ணியிருப்பானுங்க. சமணனுங்க படாத பாடுபடுத்திருப்பாங்க. நம்ம தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது ரொம்ப. சாமியை கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லை, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்துட்டார், தாண்டி வந்தார் சாமி. அது மாதிரி கருணை யாருக்கு வரும் சொல்லுங்கள்? அப்பா நான் நமச்சிவாயம் சொல்லி தான்ப்பா பயத்தையெல்லாம் போக்கினேன், நமச்சிவாயம் சொல்லுப்பா பயம் போகும் அப்படிங்கிறார். என்ன அற்புதமான வரி, எழுதி வச்சுக்கணும். வச்ச பொருள் நமக்காகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன். அணி தில்லை அம்பலத்தாடுகின்ற பித்தன், அம்பலத்தாடுகின்ற பித்தன் பிறப்பில்லாத பேர் நந்தி. நந்தி நாமம் நமசிவாயவே. அந்த நந்தி பேர் நந்தி, பேர் நந்தி. உத்தியின் மேல் அசைத்த கச்சின் அழகு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பது. ஒரு கச்சி கட்டியிருக்கார் இடுப்பில். அந்த கச்சாக கட்டியது அது பாம்பாக கூட இருக்கலாம். உதர பந்தம்னு பேர். திகட சக்கரம் செம்முகம் வெஞ்சலான் சகட சக்கர தாமரேகன் அகட சக்கரவின் மணியா உரையினார். அகடு அசக்கு அரவு, அது இடுப்பில் கட்டி இருக்கிறது. அந்த புலித்தோல் உடுத்திருக்காருல்ல, அதுக்கு மேலே ஒரு பெல்ட்டு போடணும், இல்லாட்டி நழுவும்ல. அந்த பெல்ட்டு ஒரு பாம்பை தான் பிடிச்சி ஒரு டைட் பண்ணி வச்சுருக்காரு. அது இவர் போட்டால் முடிச்சு கழட்டிக்க முடியுமா? அது நமக்கு எத்தனை முடிச்சு போட்டு விட்டுருக்காரு, கழட்ட முடியாமல் திணறமே. அது மாதிரி அதுக்கு ஒரு முடிச்சு போட்டார்.
அது அப்படியே அழகாக நிற்கிது. அது பார்த்தாலே அந்த அழகு கண்டால் பெண்ணை கண்கொண்டு காண்பது என்ன. இந்த அழகு இருக்க கட்சியின் அழகு. இப்படியே வரார் மேலே. திருவடி, ஆடல், திருவடி, அப்படியே மேலே வந்து இடையில் உடுத்தி இருக்கிற அந்த ஆடை, அப்படியே மேலே வந்து அதில் அணிந்திருக்கிற கச்சு பாருங்க. இது திருவடியில் தொடங்கி மேலே போகிறது. ஆடலாக ஆரம்பித்து திருவடியில் தொடங்கி மேலே போகிறது. திருவடி, ஆடை, கச்சு. கச்சின் அழகு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்ன. எதையும் பார்க்க பிடிக்காது, எதுவும் பார்க்கறதுக்கே பிடிக்காது. அந்த கோலம் பார்த்து செய்கின்ற நீல மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன் மைங்கின்ற ஒன்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க நெய்கின்றெறியும் விளக்கொத்த நீலமணி மிடற்றான் கைங்கின்ற வாடல் கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பது என்ன. அந்த ஞீன்னு இருக்கு பாருங்க, அந்த ஞீங்கிறது ஞி. அந்த நீங்கிறதுக்கு பதிலாக ஞீ போடலாம். நீ போடுறது இது பாருங்கள். நல்ல வேளையாக அந்த தமிழ் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய இந்த ஞானம் தான் ரொம்ப பாவம். ஞகரமே போல் தடிங்க அப்படின்னு சொல்லுவார். ஞகரமே போல். இந்த ஞாவும் ஞாவும் ரெண்டும், இந்த ஞாவாவது பரவாயில்ல, அந்த ஞா இருக்க அது ரொம்ப பாவம். இங்கே மட்டும்தான் வரும் தங்கம், அங்கம், வங்கம், பங்கம்னு. ஆனாலும் இந்த ஞாவை தவிர்த்து வேறு எந்த எழுத்தும் பிரயோஜனப்படாது, எந்த எழுத்தும் வராது. ஆனால் லிஸ்ட்டில் இருக்கும். 247 எழுத்தில் 243 எழுத்தாது. 30 × 12 360. இந்த 30 × 12 360 காம்பினேஷன்ஸ். இதில் ஞாபகம் இருக்கும். அப்படின்னு. ஆனால் எங்கேயும் வராது. ஆனாலும் விட்டுற முடியாது, மிஸ் பண்ண முடியாது. அதுபோல் ஒருத்தன் உருப்படியாக இருப்பான், அவன் பின்னால் இருக்க அத்தனை பேரும் அவனால் பெருமைப்படுவாங்க. இந்த லிஸ்ட்டில் எல்லோரும் ஒன்றுத்துக்கு பிரயோஜனப்படாதவனாக இருப்பான். ஆனால் இவன் ஒருத்தன் பெருமைப்பட்டதுனால எல்லாரையும் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அதுதான் காரணம். அதுபோல் இந்த ஈ செய் நின்றதான் அது. ஈ செய் நின்ற அப்படின்னு அர்த்தம். செய், அந்த செய் நின்றங்கிறதுல நீக்கு பதில் ஈ வந்தோடனே ஒரு ஒற்றெழுத்து மிகுந்தது, செய்கின்றன்னு. அதே போல் மை நின்ற, நெய் நின்று, கை நின்றதான் அது. இது சொல்லும்போது செய் நின்ற, மை நின்ற, நெய் நின்று, கை நின்ற, இப்படி தான் நின்றதான் அது. அது நாவுக்கு பதிலாக ஞாபகம் வருது. ஞாயிறுங்கிறத ஞாயிறுமாங்க, நியாயங்கிறது நியாயமா. என்ன நியாயம் அது? நியாயமாங்க. இந்த ஞாபகத்தில் ஞாபகம் வரும். நியாயங்கிறோம், நியாயம். இதெல்லாம் நியாயமே இல்லைங்கம்மா. நியாயமாய் நியாயமா அது அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த நீயும் இந்த நாவும் ஞாவும் மாறிடும் சமயத்தில். அது சமயத்தில் அதே மாதிரி தான் இங்கே அதை காட்டிருக்காங்க சாமி. இப்போ பாருங்க, திருமுறையில் ஞாங்க இங்கே வந்துருச்சு, இங்கெல்லாம் வந்துருச்சு. இங்கெல்லாம் சிறப்பு. செய் நின்ற நீலம் மலர்கின்ற தில்லை சிற்றம்பலம். செய்னா வயல். வயல்களில் இந்த நீலோற்பல மலர்கள் மலர்ந்திருக்க கொடி அதுவும் வந்துடும்.
தாமரை வருவது போல் இந்த நீலோற்பல மலர்களும் வந்திருக்கும். அப்படி நீர்வளத்தில் அது வந்துடும் தானாக. வயக்காட்டில் பெரிய கிராமங்களில் வயலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் செடி முளைச்சிருக்கும், எல்லா இடத்துலையும் பயிர் விளைஞ்சிருக்கும், எல்லா இடத்துலையும் வந்திருக்கும். விளைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு அங்கே ஒரு விதை விழுந்திருக்கும், அங்கே முளைச்சி அது பாட்டுக்கு மரம் வந்திருக்கும். அது ஊருக்கே இப்போ பயன் தரும். அது யார் வச்சான்னா யாரும் வைக்க, எல்லாத்துக்கும் உரிமை தான் அது அந்த மரம். அதுபோல் வளம் இந்த வயல்காட்டில் இந்த நீரோல்புற மலர் என்று சொல்லக்கூடிய குவளை மலர் அது பூத்திருக்கக்கூடிய வளமிக்க இந்த தில்லை முழுக்க வயல்கள் தானே. தில்லை சிற்றம்பலவன் கொள்ளிடம் பாய்கின்றது. தில்லை சிற்றம்பலவன் மை நின்ற ஒன்கண் மலைமகள் கண்டு கரிய விழிகள் படைத்த மலைமகள் பார்க்கிற இல்லையா. தானாக ஆடினா கூட கொஞ்சம் சுமாராக ஆடுவார். ஒய்ஃப் பார்க்குறாங்கன்ன உடனே சரி இது கொஞ்சம் நம்ம பெருமையை காட்டணுன்ட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி. இதுக்கு அதான் அர்த்தம். தடா ஆடிட்டு இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை ஒன்கண் மலைமகள் அவள் வேற பார்க்கறது, அவள் கண் ஒன் கண் வேறு, ஒளி நிறைந்த கண்கள். சில ஒன்றரை கண்ணில் பார்த்துட்டு இருந்தாலே நம்மளை பார்க்குறாளே யாரை பார்க்குறான்னு தெரியலேன்னு அப்படி இருக்கலாம். இவள் கண்டு நல்ல ஷார்ப்பான கண், அப்படி பார்க்குறாளாம், இவ பார்க்குற நல்லா ஆடலாம் அப்படின்ட்டு அவள் கண்டு மகிழ்ந்து நிற்க ஆடுகிறாராம். மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க ஆடுகிறாள். பளிர் பளிர் அடிக்குதான். என்ன அடிக்குதுன்னு பார்த்தா நெய் நின்று எரியும் விளக்கு ஒத்த நெய் விளக்கு அப்படி பிரகாசிப்பது போல, அந்த விளக்கு பிரகாசிப்பது போல் இந்த கருமை பிரகாசிக்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் என்வலப்புக்கு நடுவில் தான் அந்த சிவப்பு தெரியும். பிளாக்கு என்வலப்புக்கு ஒரு கரிய பகுதி ஒன்று இருக்கும். இந்த சுடர்லேயே கரிய பகுதி, அதாவது எரிகின்ற அந்த பொருளில் இருக்கக்கூடிய காற்றோடு கலந்து இருக்கிற பொழுது, காற்றோடு கலந்து இருக்கிற பிராணவாயு மட்டும்தான் அந்த சுடராக இருக்கும். மற்ற வாயுக்களெல்லாம் கருமையாக எரியும். மற்ற வாயுவும் எரியும் இல்லை, இந்த காற்றுல இருக்கிற மற்ற வாயுக்கள் அதுதான் கருப்பாக இருக்கும், ப்ளூயிஷாக இருக்கும். சில வாயு ப்ளூயிஷாக இருக்கும், கருப்பாக இருக்கும். இந்த கருமையாக ப்ளூயிஷாக இருக்கும் அந்த இது. அதுக்கு நடுப்புற பளிர்னு இந்த கருப்பு கண்டத்தில் அந்த சுடர் மாதிரி தான் இருக்கான், பளிர் பளிர்னு. அது ஒளி கருநீல ஒளி. நடுவில் இவர் ஒரிஜினல் கலர் வேறு இருக்குது, நடுவில் ஒரிஜினல் கலர் இவர். அப்படி நெய் நின்று எரியும் பார்த்துருக்காரு சொல்கிறாரு. நெய் நின்று எரியும் விளக்கொத்த நீலமணி மிடற்றன் கை நின்ற ஆடல் கண்டு. கைக்கு வந்துட்டார் தூக்கிய திருவடி. இப்போ இடையில் உடுத்திய புலி ஆடை, அதில் அணிந்திருந்த கச்சு, இப்போ அதுக்கு மேலே கைக்கு வந்துட்டார். கை நின்றனர். இவர் நமக்கு கைக்கு 1000 அர்த்தம் சொன்னாலும் அப்பர் சாமி சொல்கிற அர்த்தம் எப்போ வந்த அப்படிங்கிற அர்த்தமாக இருக்கு. எப்போ வந்த அப்படின்னு. கை நின்ற ஆடல், என்னை எப்பொழுது வந்தாய் என்ற திருக்குறிப்போடு விளங்குகின்ற கையை உடைய அந்த ஆடல் கண்டு மகிழ்ந்த பிறகு கண்கொண்டு காண்பது என்ன, அந்த திருக்கரத்தினுடைய திருக்குறிப்பு சமிக்கையை பார்த்த பிறகு காண்பதற்கு கண்ணு வேறு என்ன பொருள் இருக்கு, கண்கொண்டு காண்பது என்ன என்று சொல்லுகிறார். ஊனத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவன். எவ்வளோ பெரிய அகச்சான்று பாருங்க. ஊனத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவன். திரு அதிக வீரட்டானத்தில் அங்கே போய் நின்று கூட்டாயினவாறு பாடி உலகறிய என் வயிற்று வலியை நீக்கி, அது மட்டும் அல்லாமல் சமணர்கள் செய்த தீங்குகளிலிருந்து என்னை காத்தவன். யானையை விட்டு இடறி செய்தான், கல்லிலே கட்டி கடலில் போட்டான், அதுக்கப்புறம் நஞ்சு சோறு ஊட்டினான், எத்தனையோ தீங்குகளை செய்தான். சுண்ணாம்பு காலவாயில் கொண்டு போய் போட்டான். அங்கெல்லாம் என்னை
எந்த இடையும் ஊரும் நேராத வண்ணம் ஆட்கொண்டவன், என்னை ஆட்கொண்டவன். ஊனத்தை நீக்கி, ஊனம் என்பது பரசமய அந்த தொடர்பு, சமண சமயத்தினுடைய தொடர்பை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டார். தேனொத்தெனக்கு இனியான், தேன் போல எனக்கு இனிமை பயக்கின்றவன். தேனொத்தெனக்கு இனியான் தில்லை சிற்றம்பலவன், தில்லை சிற்றம்பலவன். எல்லாத்துலேயும் அந்த தில்லை சிற்றம்பலவன்கிறத சொல்லுகிறார். தில்லையின் சிற்றம்பலத்திலே உரியவனாக இருக்கிறவன். சிற்றம்பலம் என்று சொல்லுவது சிறுமையின் அர்த்தம். சிறுமை ப்ளஸ் அம்பலம் சிற்றம்பலம். சிறுமை என்பது அதிநுட்பம், அம்பலம் அது தகராகாசம், அதுதான் அது குறிப்பிடுவது தகராகாசம் அப்படின்னு கூடியது. எம்கோன் வானத்தவர் உய்ய வண்ணஞ்சை உண்ட கண்டத்து இலங்கும், ஏனத்து எயிறு கண்டால் பிள்ளை கண்கொண்டு காண்பது என்னே. நான் கூட இந்த பன்றி கொம்பை இங்கே மார்பில் போட்டிருக்காருன்னு தானே படிச்சிருக்கோம் நிறையா. ஆனால் அப்பர் சொல்கிறாரு இங்கே க்ளோஸ் நெக்கா, இல்லை க்ளோஸ் நெக்கில் டாலர் போடுவாங்க தெரியும். உருதாஜா கூட க்ளோஸ் நெக்கில் போடு, க்ளோஸ் அந்த கண்டத்துலேயே வச்சுருக்காராம். அந்த பல் அப்படி போடுவாங்க சில டாலர். சில சமயம் இங்கே போடுவாங்க, இங்கே இவர் இங்கே போட்டிருக்காரு. இல்லை அப்பப்போ கீழே மேலேயும் கட்டிக்கு வர இன்னும் தெரியல. இவர் பார்க்கும்போது இங்கே பார்த்துருக்கார், இங்கே தான் பார்க்குறாரு இந்த கண்டத்தில். ஏடத்து எயிறு எங்கே பார்த்தார்? கண்டத்து இலங்கும். அந்த வண்டஞ்சு உண்ட கண்டம், விடமுண்ட கண்டம் இருக்கிறது அல்லவா, அந்த விடமுண்ட கண்டத்தின் மேலே அந்த பன்றி கொம்பு இப்படி இருக்கும். அந்த பன்றி கொம்பை அப்படி போட்டிருக்கார், அது கட்டி தொங்க விட்டுருக்கார். அதை பார்த்தா வேறு என்னத்தான் பார்க்க தோணும்? அதை பார்த்தா அந்த கண் அதையே பார்த்து கண்கொண்டு காண்பது என்ன. இந்த கண் பார்த்து இதை பார்த்ததுக்கப்புறம் வேறு என்னத்தை பார்க்குறது அப்படிங்கும்போது இரு இன்னும் மேலே போகணும். கீழே பார்த்துட்டு புளித்தோலை பார்த்தோடனே நின்றுட்டியல்ல, இதை பார்த்ததுக்கப்புறம் கண் வேறு என்ன பார்க்கணுன்னு இப்போ மேலே போனேன். ஓ கச்சி இருக்கா, கண் கொண்டு காண்பது என்ன, இன்னும் மேலே இருக்கு, போகணும், பார்த்துக்கிட்டே போகணும். கண் கொண்டு காண்பது என்ன கச்சு, கண் கொண்டு காண்பது என்ன கையே, கண் கொண்டு காண்பது என்ன அந்த நஞ்சுண்ட அடையாளம், கண் கொண்டு காண்பது என்ன அங்கே அணிந்திருக்கக்கூடிய அந்த பன்றி கொம்பு. ஏனத்து எயிறு கண்டால் பெண்ணை கண்கொண்டு காண்பதென்னே. தெரித்த கணையால் திரிபுரம் ஒன்றும் செந்தியில் மூழ்க, எரித்த இறையவன் இமையவரு கோமான் இணை அடிகள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன். தெரித்த கணையால், தேர்ந்தெடுத்த கணை, எது அடிக்குன்னு தெரிஞ்சு தேர்ந்தெடுக்கிறது. சும்மா ஒவ்வொரு அவசரமாக விட்டு 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 பார்த்து அப்படி செய்ய மாட்டார். போர் ஒரே அம்பு பார்த்தார். அதனால் என்ன பண்ணார், தன்னுடைய அந்த நகையாகி அம்பு கண்கள்லேருந்து அந்த நகை பார்வை அதை விட்டார். அவ்வளோதான், முப்புறம் எரிஞ்சிருச்சு. தெரித்த கணையால் திரிபுரம் ஒன்றும் செந்தியில் மூழ்க, எரித்த இறைவன் இமையவர் கோமான் இணை அடிகள் தரித்த, அவருடைய திருவடிகளை எப்பொழுதும் தன்னுடைய மனதிலேயே தாங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிறவர்கள். தில்லை சிற்றம்பலவன் இருக்கிறானே, அந்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லையிலே தான் சிற்றம்பலவனும் இருக்கிறான். தில்லை எப்படிப்பட்டது? மனத்தவர் வாழ்கின்ற தில்லை. அந்த தில்லையிலே சிற்றம்பலத்திலே இருக்கிறவன் இவன், ஆடிக்கொண்டே இருக்கிறான். இவனுடைய சிரித்த முகம் கண்ட கண்கொண்டு, சிரித்த முகம், அதை குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்,
அப்படி இருக்கும் போல இருக்குது. சிரிப்புங்கிறது அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி கொப்பளிச்சிட்டு வருது சிரிப்பு. அது ஒரு குமிழ் சிரிப்புன்னு. இது அப்பர் ஒருத்தர் தான் இந்த சிரிப்பை ரசிச்சிருக்காரு, சிரிப்பையே விளக்கியிருக்காரு, வேறு யாருமே சொல்லலை. அவர் எப்படி பார்த்துருப்பார் பாரு. சாமி இப்போவும் தில்லை கூத்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்பெருமானை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு அது ஒரு தனி விதமான சிரிப்பு, குமிழ் சிரிப்பு. இப்போ எத்தனையோ நடராஜர் பண்ணாலும் கூட தில்லை நடராஜருடைய சிரிப்பு தனி சிரிப்பு. அதை ரொம்ப ஆனந்தமாக ரசிச்சிருக்காரு அப்பர் சுவாமி. வேறு யார் ரசிக்க முடியும்? அப்பர் சுவாமி அப்படி பார்த்துருக்காரு. அது குமிழ் சிரிப்புன்னு, கொப்புளித்த சிரிப்பு. அந்த சிரிப்பை சொல்லுகிற சிரித்த முகம் கண்ட. இப்போ எங்கே வந்துட்டார்? முகத்துக்கு வந்துட்டார். இங்கே இருந்தார், இப்போ முகத்துக்கு வந்துட்டார். சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்ற நீ காண்பது என்னே, சுற்றும் அமரர் சுரபதி நின் திரு பாதமல்லால். சுற்றும் அமரர் சுரபதி, சுற்றி இருக்கிற அமரர்கள் தேவர்களோடு சுரபதி இந்திரன் நின் திரு பாதமல்லால் பற்றொன்றிலோம் என்று அழைப்ப. சாமி, தங்களை விட்டால் எங்களுக்கு கதியே கிடையாது சாமி, நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியல. சும்மா இருந்த கடலை கடைஞ்சி நஞ்சு வந்துருச்சு சாமி, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாமி சாமின்னு அழைத்தார்களாம். நின் திரு பாதமல்லால் பற்றொன்றிலோம் என்று அழைப்ப. பறவையுள் நஞ்சை உண்டான். இந்த கடலில் வந்த நஞ்சை எடுத்து உண்டான், ஆழகால விஷத்தை. செற்று அங்கு அணங்கனை தீ விழித்தான். முதல்ல அங்கனா தான் இருந்தான், அப்புறம் இவர் விழித்த பிறகு அணங்கனானான். எனவே அணங்கனை தீ விழித்தான், தீ விழித்து அணங்கனானான். தீவிடியால் அந்த நெற்றிக்கண்ணாலே பார்த்தார். பார்த்த உடனே மன்மதனுடைய உடல் எரிந்து உடல் இல்லாமற் போனான். தில்லை அம்பலவன் அப்படி செய்தவன் தில்லை அம்பலவன். அங்கே தேவர்களுக்காக நஞ்சை உண்டவன், இங்கே இந்த தேவர்கள் அனுப்பிய அங்கனை அணங்கனாக்கினார். அது எதனால் தெரியுமா? அந்த நெற்றிக்கண்ணு, அந்த கண்ணை பார்த்தேங்கிறாருங்க. நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மற்ற நீ காண்பது என். அந்த கண்ணு மன்மதனுக்கு வேணால் எரிக்கும், ஆனால் இந்த மாதிரி சீவன் முத்தர்களுக்கு அது ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த கண்ணு அது மன்மதனை எரித்தாலும் அதுலேருந்து தானே முருகன் வந்தார், அமுதம் அங்கேருந்து தான் வந்து. ஆகவே அந்த நெற்றிக்கண்ணை பார்த்தேன்கிறார். நெற்றி கண் கண்ட, நெற்றியில் கண் கண்ட இந்த கண் கொண்டு மற்ற நீ காண்பது என்ன. வேற இனிமேல் என்னத்தை பார்க்க போகிறேன்? சாமியினுடைய திருக்கண்ணை பார்த்தேனே, நெற்றிக்கண்ணை நுதற்கண் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். சுற்றும் அமரர் சுரபதி நின்றிரு பாதமல்லால் பற்றொன்றிலோம் என்றழைப்ப பறவையுள் நஞ்சை உண்டான். செற்று அங்கு அணங்கனை தீவிழித்தான் தில்லை அம்பலவன். நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு, நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மற்ற நீ காண்பது என்னே. நெற்றிக்கண்ணை தரிசனம் செய்தேன் என்று குறிப்பிடுகின்றார். இனிமேல் என்ன இருக்கு பார்க்குறதுக்கு என்று கூறுகின்றார். சித்தத்து எழுந்த செழுங்கமலத்தன்ன சேவடிகள் வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன். முத்தும் வைரமும் மாணிக்கம் தன்னுள் விளங்கிய தூ மத்த மலர் கண்ட கண் கொண்டு மற்ற நீ காண்பதென்ன. உச்சிவிடர் சிரித்த முகம், நெற்றிக்கண்ணு, மத்த மலர்,
மற்ற மலர் சிரசு மேலே சொல்லியிருக்காரு. இப்போ சிரசுக்கு போயிட்டார், சிரசுன்னு சொல்ல முடியாது, அதனால் மலர்ட்டார். சிரம் கண்டன்னு சொல்ல முடியாது, மலர் கண்ட. மற்ற மலர் அது எங்கே இருக்குது? முத்தும் வைரமும் மாணிக்கம் தன்னுள் விளங்கிய மத்த மலர் கண்ட கண் கொண்டு மற்ற நீ காண்பதென்ன சித்தத்து எழுந்த செழுங்கமலத்தன்ன. அவர்கள் சித்தத்திலே எப்பொழுதும் சிவனையே நினைத்து கொண்டிருந்த காரணத்தினாலே நினைப்போர் மனம் கோயிலாக கொண்டான் என்பது போல சித்தத்து எழுந்த செழுங்கமலத்தன்ன சேவடிகள் வைத்த மனத்தவர். அந்த மனதிலே எப்பொழுதும் சிந்தனையை நிறுத்தியிருக்கிறவர்களுக்கு அந்த சிவந்த தாமரை மலர்கள் போன்ற திருவடிகள். அவர்கள் வாழ்கின்ற தில்லை. இதுக்கு முன்னாடியும் சொன்னார் இல்லையா, அந்த தரித்தவர் சொன்னார் இல்லையா, அந்த பாதங்களை தரித்தவர்னு சொன்னார். என்னடி எரித்த இறைவன் இமையவர் கோமான் இணையடிகள் தரித்த மனத்தவர். ஏழாவது பாட்டில் தரித்த மனத்தவர். அதுபோல் இங்கே வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன். அவர்கள் வாழ்கின்ற தில்லையிலே இவன் விளங்குகின்றான் சிற்றம்பலவனாக. எப்பொழுதும் சிவபெருமானுடைய சிவந்த திருவடிகளையே தம்முடைய சித்தத்திலே வைத்திருக்கின்றவர்கள். அது சித்தத்தெழுந்த செருங்கமலத்தன்ன சேவடிகள் வைத்த மனத்தவர். என்னென்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் சிந்திக்கிறோம், சித்தத்தில் நாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு எழுகிறது. இப்போ நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். உழைத்ததினாலே எனக்கு பொருள் வருகிறது. ஆனால் பொருள் வந்தால் அதை நான் தக்க வைக்கணும், அதை விட்டுவிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நாம் சித்தத்திலே நினைத்து அந்த நினைவின் பயனாக சிவம் வருமானால் அதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்த மனத்தவர்னார். வருவாயை ஈட்டுவது பெரிதல்ல, ஈட்டிய வருவாயை சேமிப்பது பெரிது. அதுபோல நாம் பெறுகின்ற இந்த சிவ வழிபாடுகள் போன்றவற்றிலே பெறுகின்ற அந்த சிவ நினைவுகளை சேமித்து வைத்தல் வேண்டும், இழந்துடக்கூடாது. நாம் இந்த பக்கமாட்டுக்கு சேமிச்சுக்கிட்டே அந்த பக்கம் இழந்துக்கிட்டே இருப்போம். திருநாவுக்கரசு நாயனார் புராணம் 80வது பதிகம் முழுக்க ஒரு மணி நேரம் கேட்டு நாம் சேமித்தோம். சித்தத்திலே வைத்து செழுங்கமலத்தன்ன திருவடிகளை வைத்தோம். வைத்த உடனேயே அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக போயிடும். அப்படி இல்லாமல் வைத்த மனத்தவர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உறுதிப்பாடுடைய இருக்கிற மனதவர்கள். அவர்கள் வாழ்கின்ற தில்லை அந்த சிற்றம்பலம் தன்னுள் முத்தும் வைரமும் மாணிக்கம் தன்னுள் விளங்கிய முத்து போன்றும் மாணிக்கம் போன்றும். அதுவும் இன்னும் அவர் தலையில் அலங்காரம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. முத்து வைரம் மாணிக்கம் எல்லாத்தையும் அணிகலன்கள். அப்படி அதுக்குள்ளே அந்த விளங்கிய ஊமத்த மலர், மத்த மலர், ஊமத்த மலர். முத்து பெருசாக தெரில, வைரம் பெருசாக தெரில, மாணிக்கம் பெருசாக தெரில. ஆனால் அங்கே வச்சு அந்த மத்த மலர் அதையும் அங்கே வச்சுருக்கார். அவர் யாரையோ ஆட்கொண்டது பெருசாக தெரில, திண்ணனார் ஆட்கொண்டது தான் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஒரு வேடுவன் எப்படி பக்தி செய்கிறதுன்னு கூட தெரியாது, 5 எழுத்து சொல்ல கூட தெரியாது, திருநீர் பூசினாரன்னு கூட தெரியாது. என்ன அன்பு காட்டினார், எப்படி அன்பை காட்டினார். அவரை பார்த்து தானே நாம் ஆகா இப்படி ஒரு பக்தியா இந்த அப்படின்னு. அந்த எத்தனையோ பெரியவர்கள் பக்தி செலுத்தி இருக்கலாம், ஆனால் எளியவர்கள் செலுத்துகிற பக்தி தூய்மையான பக்தி. அதுதான் அந்த மத்த மலர். அது மத்த மலர் எப்படிப்பட்டது? மத்த மலர், தூய்மையானது. வைரம் முத்து மாணிக்கத்துக்கு அடை கொடுக்கல, தூணு போடல. ஆனால் மத்த மலருக்கு மத்த மலர்.
அது ஊமத்த மலர். ஊமத்த மலர் அதை சொல்லுகிறார். பத்த மலர் கண்ட கண்கொண்டு மற்ற நீ காண்பது என்ன? தருக்கு மிகுத்து தன் தோல் வலி உண்ணி தடவரையை வரை கைகளால் எடுத்து ஆர்ப்ப மலைமகள் கோன் சிரித்து அரக்கன் மணிமுடிபத்தும் அணித்தில்லை அம்பலவன் நெருக்கி மிதித்த விரல் கண்ட கண்கொண்டு காண்பதென்ன? அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்கடலே. தொடங்கியது ஆடல் திருவடின்னு தொடங்கி மேலே வரைக்கும் போய்ட்டு திரும்ப திருவடிக்கு வந்துட்டார். இதுதான் தரிசனம் முறை. பாதாதி கேசம், பாதம் தொடங்கி கேசம் வரைக்கும் போயிட்டு திரும்ப அப்படியே பாதத்துக்கு வந்துவிட்டார். பாதத்துக்கு கூட வரல, அது விரலுக்கு விட்டார், இந்த பெரு விரல். தருக்கு மிகுத்து, செருக்கு அறிவினால் வரும், தருக்கு உடல் வலியினால் வரும். உடம்பு ரொம்ப வலிமையாக இருக்கிறவன் தருக்கு, அறிவு ரொம்ப வலிமையாக இருக்கிறவனுக்கு செருக்கு. தருக்கும் செருக்கும் வித்தியாசம் இருக்குது. இவன் தருக்கு மிகுத்து, நான் உடம்பு வலிப்பா 2 கை வச்சிருக்கிறவனே சும்மா இருக்க மாட்டேங்கிறான். 20 கை இருக்குது, எத்தையாவது நோண்டலாமா, யாராவது அடிக்கலாமா அப்படின்னு தான் அது. தருக்கு மிகுத்து தன் தோல் வலி உண்ணி, தன்னுடைய தோல் வலியை நினைந்து தடவரையை அகன்ற கைலாய மலையை வரை கைகளால் எடுத்து, மலை போன்ற கைகள், வரைன்னா மலை, மலை போன்ற கைகளால் எடுத்து ஆர்ப்ப அப்படின்னு ஆர்ப்ப மலைமகள் கோன்சி ஒரு அம்து அரக்கன் மணிமுடி 10 நெருக்கி மிதித்த அணி திம்பலை அணிதில்லை அம்பலவன். அரக்கன் மணிமுடி 10 நெருக்கி மிதித்தார். அந்த அரக்கன் அவன் 10 தலையும் உள்ள மாட்டிச்சு. உள்ள மாட்டி இந்த கிரீடத்தோடு மாட்டிச்சு, எல்லாம் நசுங்கிருச்சு, மணிகணியெல்லாம் தெரிச்சு வெளியில் போயிடுச்சு. எல்லாம் கழட்டி வச்சுட்டா தூக்கியிருக்கலாம், அப்படியே போய் உள்ள தூக்கியிருக்கான். மணிமுடி 10 அணிதில்லை அம்பலவன் நெருக்கி மிதித்த விரல் கண்ட, அம்பலவன் விரல் கண்ட அந்த பெருவிரல், இடதுகார் பெருவிரல், அந்த பெருவிரலைத்தான் நமக்கு அந்த விரல் கண்ட கண் கொண்டு காண்பது என்ன? அந்த விரலை பார்த்ததுக்கப்புறம் இந்த கண் பார்க்கறதுக்கு ஒரு பொருள் இருக்கா, வேப்புக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கா, வந்துட்டோம் எல்லாத்தையும் பார்த்து என்று ரொம்ப அற்புதமாக இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து, நம்முடைய ஞானத்திரள் வெளியீடுகள் சுந்தரர் தேவாரம், தோழர் போதம் இரண்டும் மிக வேகமாக விற்று கொண்டிருக்கின்றன. நாங்கள் ரொம்ப குறைச்ச காப்பி தான் அடித்தோம். அதனால் திரும்ப புத்தகம் பொதுவாக வாங்கிக்கலாம்னு நினைக்காதீங்க, இருக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க. தோழர் போதெல்லாம் கிடைக்காது, நாங்கள் ரீப்ரிண்ட் எல்லாம் போக மாட்டோம். தோழர் போதெல்லாம் ரேர் புக்கு, நீங்கள் எங்கேயுமே தோழர் போதத்துக்கு விளக்க வர புக்கு கிடையாது. அது அதே மாதிரி சுந்தர தேவரம் வரலாற்று முறையில் அத்தனை பாடல் 1000 பாடல்களுக்கும் விளக்க உரை, பொழிப்புரை, குறிப்புரை, வரலாற்றை ஒட்டி வரலாறு, ஒரு யூனிக்கான புத்தகம், சிறப்பான புத்தகம் நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நாளைய தினம் ஞானத்திரள் சார்பாக கந்தர் அலங்காரம் நிகழ இருக்கிறது மாலை 7 மணிக்கு. அதிலேயும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.